மக்களை கவர்ந்த தலைவர்கள் பொதுவெளியில் தோன்றும் பொழுது அவர்களை நோக்கி 2 விஷயங்கள் கூர்ந்து நோக்கப்படுகின்றன. ஒன்று அவர்கள் அணிந்திருக்கும் உடை, மற்றது அவர்கள் நடக்கும் நடை. இதில் நடை ஆரோக்கியத்திற்கு தொடர்புடையது என்பதால் அதை நாம் இங்கே பேசுபொருளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அமெரிக்க அதிபரும் கூட விமான படிக்கட்டில் ஒன்றில் ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது நடை சற்று சறுக்கலாகியுள்ளது. இது விவாத பொருளாகியுள்ளது. முந்தைய அதிபர் ஒபாமா உள்ளிட்டோரும் இத்தகைய சர்ச்சையில் சிக்கியுள்ளார்கள். நம் நாட்டிலும் இது போன்ற பல சம்பவங்கள் உண்டு. இப்படி நடை தளர்வதற்கு என்ன காரணம்? உடல் தசைகளின் செயல்பாடு இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. குறிப்பாக பார்த்தால் இடுப்பை சுற்றி இருக்கும் தசையான குளூட்டஸ் மெடியஸ் என்பது இயல்பான செயல்பாட்டில் இல்லாது போனால் நடை தளர்ந்து விடுகிறது. இடுப்பில் உள்ள இந்த தசை மட்டும் அல்லாது முன்வயிற்றில் தொடை தொடங்கும் பகுதியில் உள்ள தசை, கெண்டைக்கால் தசை, கெண்டைக்கால் தசையின் முன்பக்க தசை, இவை போன்றவை இந்த நடை தளர்வுக்கு காரணமாகின்றன. வயது முதிர்வு காரணமாக இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்றாலும் தொடர்ந்து மேற்கொள்ளும் உடற்பயிற்சிகளின் மூலம் இந்த பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு காணலாம். சம்பந்தப்பட்ட தசைகளுக்கு பயிற்சி கொடுத்து இயக்காற்றலை கட்டுப்படுத்துவது தீர்வாக அமைகிறது. இதற்கு மருத்துவமனைகளில் பிசியோதெரபிஸ்டுகளை தொடர்பு கொண்டால் அவர்களிடமிருந்து கிடைக்கும் பயிற்சிகளால் குணம் கிடைக்கிறது. இதுபோன்று யோகாசன பயிற்சிகளும் நல்ல பலன்களை கொடுக்கின்றன. முதல் மீடியா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த முதல் மீடியா நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும், இயக்கி கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். தசை நார்களை பற்றி இன்றைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தகவல் தான் அது. உடலில் இருக்க தசை நார்கள் அனைத்தும் சீராக இயங்குவதற்கு யோகாசன முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடல் இயக்கங்கள், மற்ற உடற்பயிற்சிகள், ஏனைய பயிற்சிகளில் எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணும்போது உடல் தசைகள் இறுக்கமடையும். யோகாசன பயிற்சிகள் செய்யும்போது உடல் தசைகள் விரிவடையும். அது விரிவடைய அதன் உள் நமக்கு காற்று, அதாவது ஆக்சிஜன்னு சொல்லுவோம், உயிர் வாழ சக்தியான பிராணன், அது இரண்டும் உள்ளே போகும்போது தான் இரத்த ஓட்டம் சீரடைஞ்சு உடலுக்குள்ள நுணநீர் சுரப்பிகள் நன்றாக சீரடைந்து அதனுடைய இயக்கம் கூடும் என்பதை மிக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அக்குபஞ்சர் மருத்துவத்திலும் இத்தகைய தசைகளின் செயல்பாடுகளை சீராக்கச் செய்யும் புள்ளிகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அதுபோல முத்திரைகளிலும் ஈடுபாடு உள்ளவர்களுக்கென்றே இதற்கென தனி முத்திரை உள்ளது. அது வியான முத்திரையாகும். கட்டை விரலோடு ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இவ்வாறு வைத்து கொள்வதாகும். காலையும் மாலையும் சுமார் 10 to 15 நிமிடங்கள் இந்த முத்திரை செய்வதன் மூலம் தசைகளின் செயல்பாடு செம்மைப்படுத்தப்படுகிறதாம். இதனால் உடல் தளவிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இதற்கான பயிற்சிகளை முயற்சித்து உடலை தெம்பாக வைத்து கொள்ளலாம் என்று கூறி மேலும் புதிய தகவல்களோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.